ஹலோ யுவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் யுவர்ஸ், நிறைய என்ன பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று பூத்துருக்கா? இங்கே பாருங்கள், இது அடுத்த முட்டு. இந்த அங்கே ஒரு முட்டு தெரியுது பாருங்கள், அது அதுக்கடுத்து, இது அதுக்கடுத்து, அப்படியே வரிசையாக முட்டுகள் நிறையா வந்திருக்காங்க. இதுலையுமே பாருங்கள், ஒயிட் கலர் கொத்து ரோஸ் வாங்கி வச்சோம்ல, அதில் ஒரு பூ நல்ல அடுக்கு கூட கொஞ்சம் வந்துருச்சு யுவர்ஸ். கொஞ்சம் உரம் கொடுத்தோம்ல, வெறும் டீ தூள் மட்டும்தான் கொடுத்தேன் நான். நல்லா நிறைய தளிர் அடிச்சு சூப்பராக வந்துருச்சு. புதுசாக வாங்குகிற செடிகளுக்கு டீ தூள் உரம் மட்டுமே கொடுங்க. நம்ம செடி காஃபி போடுவோம்ல, டீ போடுவோம்ல, அந்த வேஸ்ட்டை போட்டாலே என்ன செய்யுது, போதுமானது. நல்லா செடி சிறப்பாக வரும். 7 டேஸ்லேயும் அடுத்தாப்புலங்க பாருங்கள், குட்டி குட்டியாக முட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதுலேயும் அடுத்த வாரத்தில் இதுலேயும் பூவெல்லாம் வந்துடும். வேற நம்ம பூ பறிக்கலாம். அதுக்குள்ளே செவ்வந்தியும் பூ வந்துடும் நினைக்கேன். மல்லிகைப்பூ நிறைய தளிர் விட்டுருக்கு பாருங்க. எல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன். இந்த ரோஜா மல்லி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. எல்லாமே நல்லா செழுமையாக இருக்காங்க. பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கு பாருங்க. இந்த கீரையை எடுக்கணும். இதில் இருக்க விதையை போட்டுட்டு திருப்பி புதுசாக வைக்கணும். இந்த 3 டன் கீரை இருக்குது. 3ல் இருக்க விதையும் எடுத்து புது செடி உருவாக்கணும். இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த தொட்டிலேயே ஒரு 4 வருஷமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன் பாருங்க. இது நாட்டு கருவேப்பிலைங்கிறதுனால தான் அப்படியே இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ திருப்பி என்ன செய்ய ஆரம்பிக்காத, பூக்க ஆரம்பிக்காத. இந்த பாருங்க, பூ குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சு பாருங்க. கொஞ்சம் நம்ம ஒடிச்சு விடாம விட்டோம்ல, இப்போ அந்த பெரிய மரத்துலேயே நம்ம கருவேப்பிலை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் என்ன செஞ்சிருச்சு, கருவேப்பிலை அப்படியே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்க, கருவேப்பிலை மரம். அதனால் நம்ம சின்னதில் நம்ம எடுக்கவே இல்லை. அதோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் விவர்ஸ். முதல்ல கருவேப்பிலை நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு என்ன செய்யுது, பயன்படுது. அதுபோக நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களும் என்ன செய்யலாம், கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கலாம். காலையில் ஒரு 6-7 இலையை எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா சரி, நல்லா சிறப்பாக இருக்கும் வயிறு. அதுபோக கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யுது, இந்த கருவேப்பிலை நமக்கு பயன்படுது. அதுவும் போக இந்த முடி ஹேர் க்ரோத்துக்கும் பாருங்கள், நம்ம எண்ணெய் காய்ச்சுவோம்ல, அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸு கருவேப்பிலை தான். அதை போடும் போது நல்லா முடிகள் நல்லா அந்த எண்ணெயை காய்ச்சி தேய்க்கும் போது நல்லா செழிப்பாக முடி நல்லா வளரும். அதுபோக அலர்ஜி இருக்கும்பாங்க பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு. இங்கே ஒரு நாள் அலர்ஜியாக இருக்குது, அங்கே ஒரு நாள் அலர்ஜியாக இருக்குன்னு இந்த சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவங்களும் என்ன செய்யலாம், கருவேப்பிலை துவையல் அரைச்சி உணவில் சாப்பாட்டில் எடுத்துக்கிடலாம். எடுக்கும்போது அந்த அலர்ஜி சரியாகுது. அதுபோக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், டெய்லி நம்ம கருவேப்பிலை, அது கூட ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அடித்து தண்ணி குடிச்சோம்னா சரி, உடல் எடை குறைக்கிறவங்க அந்த இதை நம்ம இயற்கையாகவே என்ன செஞ்சுக்கலாம், இந்த கருவேப்பிலை எடுத்துக்கிடலாம். அதுபோக கண்ணுக்கு ரொம்ப நல்லது, கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். கண் பார்வை நல்லா சிறப்பாக வச்சுக்கிடும் இந்த கருவேப்பிலை. அது இல்லாமல் நம்ம ஒரு மாதிரி பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப டயர்னஸாகவே வரும்ல, அவங்களும் என்ன செஞ்சுக்கலாம், கருவேப்பிலை எடுத்துக்கிடலாம். ஒன்று தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிடணும், இல்லைனா சும்மா மென்று சாப்பிடணும், இல்லைன்னா துவையலாக அரைச்சிக்கிடலாம். இப்படி எந்த வகையிலாவது என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலையை உடம்புல சேர்த்துக்கிடணும். அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எலும்பு இருக்குது பாருங்க, உடம்புல எலும்பெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வலிக்குது செய்யுது அப்படிம்பாங்க. இந்த எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் இந்த கருவேப்பிலை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அதனால் கருவேப்பிலையில் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் யாருமே தாளிக்கிறதுக்கு போட்ட கருவேப்பிலையை பிறக்கி கீழே போடாதீங்க. சும்மா மென்று அப்படியே சாப்பிட்ருங்க கூடுமான வரைக்கும். அது ரொம்ப நல்லது. நான் இப்போ கருவேப்பிலை வீட்டில் செடி இருக்கனால வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் கருவேப்பிலை துவையல் அரைச்சிடுது. அதுபோக சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் தேங்காய் சட்னி அரைப்போம்ல, அதில் என்ன செய்கிறது, 2 கருவேப்பிலையை உருவி உருவி போட்டு அரைச்சிடுது. பச்சையாகவே அரைச்சி சாப்பிடும் போது கண்ணுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் பார்வைகள்.
அதனால கருவேப்பிலை நல்லா நிறைய எடுத்துக்கோங்க உடம்புல. ரொம்ப அதிகமா போனாலும் என்ன செய்யும், வயித்து வந்து இது டைப்ரியா வந்து என்னமோ சொல்லுவாங்கல்ல, வயித்தால போகும்பாங்கல்ல, அந்த மாரி வந்துரும். வயித்து கடுப்பு மாரி வச்சுரும். அதனால ரொம்ப இது பண்ணக்கூடாது, குறைவாவும் இருக்கக்கூடாது. மீடியமா எடுத்துக்கோங்க. நேத்து விவர்ஸ் பூசணிக்காய் வந்து பூ வரப்போதுனால நேத்து பூத்தத நான் கவனிக்கவே இல்லைங்க. பாருங்க விவர்ஸ். நேத்தே ஒரு பூ பூத்து வாடிட்டாக. நான் அத கவனிக்கல. இது வந்து பெண் பூவு. காலையிலேயே பூத்திருக்கும். நேத்து காலையில இந்த மரத்துக்கு பின்னாடி இருந்தனால நான் கவனிக்கல. நான் அடுத்த பூ வரம்போது பார்க்கணும். நான் அடுத்த பெண் பூ எங்க வருதுன்னு பார்க்கணும். பெண் பூன்னா அடியில காய் வந்து வரும். இது வந்து ஆண் பூவு. எவ்வளோ செழிப்பா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு கருவேப்பிலோட பயன்கள் தான் பார்த்துருக்கோம். அடுத்து இங்க முருங்கைக்கீரையும் பாருங்க விவர்ஸ். எவ்வளோ சிறப்பா வந்திருக்குன்னு. இத ஒடிச்சு ஒடிச்சு விட்ட பிறகு தான் இப்ப நல்ல இலையா வந்திருக்காக. 2 கண்ணு நிக்கும் இந்த இடத்துலயேவும். இந்த பக்கத்துல மரம் இருக்கனால, அதுலருந்து விதை விழுந்து தன்னால முளைச்சது. எவ்வளோ உயரம் போயிருக்குன்னு பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.